ஒர்க் ஷாப் வந்து என்டர்பிரீனியர் ஸ்டார்டிங் எப்படி ஒரு நடந்துட்டு போகும் அதை வந்து விளக்கப்படுத்துறதுக்காக படிச்சுறதுக்காக ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி இது மாதிரி கோமத்மா ஃபவுண்டேஷன் சேர்ந்து செஞ்ச ஒரு ப்ரோக்ராம். நான் வந்தது ஒரு எந்த ப்ராக்டிக்கல் ஐடியாவுமே இல்லை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு ஒரு பேசிக் நாலேஜ் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கணும், யார் யார் கஸ்டமர்ஸாக நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்றத ஒரு அழகான தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து இந்த ப்ரோக்ராம் கூட நான் பெற்றுக்கொண்டேன். කිෂ්ටි තිසේරා සහෝදරතුමා කිව්වා මෙහෙම පුහුණුවක් තියෙනවා දවස් 5ක ඒකට සම්බන්ධ වෙන්න කියලා. ඉතින් ඇත්තටම අපි එනකොට නම් දැනගෙන හිටියේ නැහැ මෙච්චර ලොකු දෙයක් අපිට දැනගන්න ලැබෙයි කියලා. අපිට කිව්වේ මේ ව්‍යාපාරයක් පටන් ගන්න කොහොමද ඒව දේවල් කියලා දෙනවා කියලා. சின்ன ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கான அந்த லிங்க் கிடைச்சது. ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமி வந்து இந்த ஒர்க் ஷாப் எடுத்து நடத்துகிற மாதிரி அந்த லிங்க் வந்து நான் கிடைச்சி அப்ளை பண்ணி போட்டேன். நான் போட்டுட்டு திரும்ப அது ஃபுல்லும் கட்டிங் பண்ணிட்டு வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஐடியாஸ் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இங்கே விவசாயி தான் இருக்குது. டிகிரி முடிச்ச பிறகு நாம் எப்பயாவது பிஸ்னஸ் அப்படின்றவங்க வந்து கட்டாயம் உருவாகும். ஏன்னா அதுதான் நம்மள ஒரு ஓனர் ஆகும். நம்ம யாருக்கு இல்லைன்னு வேலை செய்யாமல் நம்ம அப்படின்ற எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஆசை இருக்கு பிஸ்னஸ் அவ்வளோதான். ஒரு டிராஃப்ட் மாதிரி என்னோட ஐடியா என்றதை வந்து நான் இங்கே முதல் நாள் வந்து பிச் பண்ணேன். அதுக்கு பிறகு பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கும். கஸ்டமர் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், வேல்யூ ப்ரொபோஷனாக இருக்கட்டும், சேனல்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், கீ ரிசோர்ஸஸ், கீ ஆக்டிவிட்டீஸ், கீ பார்ட்னர்ஸ் யார், காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி நாங்கள் தெரிவு செஞ்சுக்கணும், அதிலிருந்து ரெவென்யூ எடுக்க போகிறோம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரி இந்த 5 நாள் ஒர்க் ஷாப் இருந்துச்சு.